ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பேப்பர் ஏரோப்ளேன் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். A4 ஷீட் எடுத்துக்கங்க. உங்கள் நோட் புக் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவில் நீங்கள் கட் பண்ணி அப்புறமேட்டுக்கு செய்யுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அகலம் 21 சென்டிமீட்டர், நீளம் 26 சென்டிமீட்டர் உங்கள் ஸ்கேலில் வச்சு அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த பேப்பரை பாதியாக மடக்குங்க. பாதியாக மடக்கிட்டு ரெண்டு சைடு கார்னரையும் மடக்கணும். ஒரு சைடு உள்ள கார்னரை இது மாதிரி மடக்குங்க. இது மாதிரி மடக்கி நல்லா அச்சு எடுத்துக்குங்க. அச்சு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பேக் சைட்லேயும் மடக்கி எடுத்துக்கிடணும். பேக் சைட்லேயும் மடக்கி எடுத்துக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இதை அந்த மேல் உள்ள ஷார்ப் பாயிண்ட்டை சென்டரில் மடக்கணும். நல்லா கார்னர் பண்ணி மடக்கி எடுங்க. பொறுமையாக பண்ணுங்க. இப்போ ரைட் சைடு கார்னரை அந்த ஷார்ப் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து மடக்கி வைங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் மடக்கி எடுத்துக்கலாம். நல்லா மடக்கி தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ அந்த ஷார்ப் பாயிண்ட்டை மடக்கி கீழே வீடியோவில் காட்டின மாதிரி மடக்கி எடுங்க. சரி செம்ம மடக்கிடுங்க. வீடியோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை ரஃப்பாக எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ரைட் சைடில் பண்ண மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மடக்கும்போது நல்லா அச்சு எடுத்துங்க. நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மடங்கி வரும். இப்போ அந்த லைனை பார்த்துங்க. அந்த மடங்கின லைனை நல்லா பார்த்துங்க. இப்போ அந்த மடங்கின லைனை நீங்கள் இது மாதிரி மடக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மூக்கு மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் கிடைக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இதை பின் சைடில் நம்ம மடக்கிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு நல்லா எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா மடக்கி அச்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு இப்போ கீழே தனியாக ஒரு பீஸ் இருக்கும். அந்த பீஸை நீங்கள் சென்டரில் அச்சு வர மாதிரி மடக்கி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு மேலே உள்ள பாகத்தை அந்த சின்ன பாயிண்ட் அந்த சரி சமமாக மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு எடுத்துக்கலாம்.
நீங்கள் ஒரு வாட்டி ரஃப்பாக ஒரு பேப்பரில் செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 கார்னர்லேயும் சின்னதாக மடித்து எடுத்துப்போம். ரெண்டு சைடுமே மடக்கி எடுத்துப்போம். சரி சமமாக மடக்கி எடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அருமையான ஒரு பேப்பர் ஏரோப்ளேன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெளியே போய் பறக்க விட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக பறந்து வரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.